தினம் அல்லாஹ்வின் தூதர் யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆதலால் நானும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறேன். உடனே அந்த நபித்தோழர்கள், அந்த 4 மகன்கள் சொன்னார்கள், வாப்பா வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு 2 விதத்தில் சலுகை கொடுத்திருக்கிறார். ஒன்று, மிக அதிகமான வயதுடையவராக இருக்கிறீர்கள். வயதுடையவர்கள் யுத்தத்திற்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சலுகை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, அல்லாஹ் இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு குறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நொண்டக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஆதலால் உங்களினுடைய உடலினுடைய பலகீனத்தை கருதி அல்லாஹ் இரண்டாவதாக அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறான். யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறானே. 4 மகன்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இந்த யுத்தத்தில் பயணம் செய்கிறோம் அல்லாஹ்வின் என்று தனது வாப்பாவிடத்தில் மகன்கள் தங்களினுடைய ஆலோசனையை சொல்கிறார்கள். வாப்பா கேட்க மறுக்கிறார், வாப்பா புரிந்து கொள்ள மறுக்கிறார், வாப்பா போராடுகிறார் மகன்களோடி. ஆனால் மகன்கள் எல்லோருமே தனது வாப்பாவினுடைய சூழலை கருதி யுத்தத்திற்கு அனுமதியை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, நான் எனது மகன்களிடத்தில் அனுமதி கேட்டேன் யுத்தத்திற்காக வேண்டி. எனது மகன்களுமோ என்னை தடுக்கிறார்கள், இந்த உஹதினுடைய யுத்தத்தை விட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், ஆம், அல்லாஹ் உங்களுக்கு வயதை நீட்டி கொடுத்திருக்கிறான். வயதானவர் என்ற சூழலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நொண்டக்கூடிய சூழலை அல்லாஹ் உங்கள் உடலிலே பலகீனத்தை தந்திருக்கிறான். ஆதலால் நீங்கள் இந்த யுத்தத்திற்கு வராமல் இருப்பதுதான் மிக நன்றாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதரும் அவரினுடைய பலகீனத்தை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் சொன்ன வார்த்தை, அவரினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடித்த நிலையில் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் விரும்புகிறேன் இந்த நுண்டி காலை கொண்டு அந்த சொர்க்கத்தில் நடமாடுவதை நான் விரும்புகிறேன். யா ரசூலல்லாஹ், என் கால்கள் நுண்டியாக இருக்கலாம், எனது உடலிலே அல்லாஹ் ஊனத்தை தந்திருக்கலாம், ஆனால் இந்த நுண்டிக்காலை கொண்டு சொர்க்கத்தில் நடமாடுவதை எனது மகன்கள் தான் தடுக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்களுமா அல்லாஹ்வின் தூதரை தடுக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இப்படியாக இந்த உஹதினுடைய படை மதீனாவிலிருந்து பெரும் கற்பனைகளோடி அல்லாஹ்வுடைய ஷகாதத்தை மட்டுமே இந்த பூமி பந்தில் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கோடி, திரும்பி வரக்கூடாது என்பதை போன்ற உயர்ந்த அந்த சொர்க்கத்தினுடைய கனவுகளோடி இந்த படை மதீனாவிலிருந்து கிளம்புகிறது.